மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவித்துக் கொள்வதாக துரை வைகோ அவர்கள் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த 2018ஆம் ஆண்டு அவரது தந்தையும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உடல்நலக்குறைவு காரணமாக அரசியலுக்கு வந்ததாகவும், அவர் உடல்நலக்குறைவால் வைகோ அவர்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் குறித்த காரணத்தினால அரசியலுக்கு வந்ததாக தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அதை வைக்கும் தொடர்ச்சியாக மதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாக கூட்டு கலந்து கொண்ட 106 பேரில் 104 பேர் நான் மதிமுகவில் பணியாற்றி செயலாற்ற வேண்டும் வாக்கு அளித்தனர். அதன்படியாக தலைமை கழக செயலாளராக பொதுக்குழுவில் முதன்மை செயலாளர் கட்சியில் பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்று தெரிவித்திருக்க அவர், நான் ஒருபோதும் எந்த பொறுப்பையும் தலைமை பதவியையும் விரும்பியதில்லை. மதிமுக என்ற இயக்கத்தில் நான் ஒரு முன்னணி தொண்டனாக இயக்கத்திற்கும் தொண்டர்களுக்கும் வைகோ அவர்களுக்கும் பணியாற்ற வேண்டும் என்பதே எனது கடமையாக இருந்தது என தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் வந்தபோது மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட 6 இடங்களில் சாத்தூர் தொகுதியும் ஒன்றாகும். அந்த தொகுதியில நான் போட்டியிட வேண்டும் என்றும் இயக்க தோழர்களும் சாத்தூர் தொகுதி மக்களும் கூட்டணி தலைமையும் விரும்பிய நிலையில டாக்டர் ரகுராமனுக்கு வாய்ப்பு கிடைக்க செய்தேன். அதன் பின்னர் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்தபோது மாநகராட்சிகளில் மதிமுகவிற்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை. பேரூராட்சி நகராட்சிகளில் மதிமுகவிற்கு உறுப்பினராக செல்ல முடிந்த அளவுக்கு முயற்சி செய்தேன் என அவர் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது தமிழ்நாட்டு அரசியலில் மதிமுக நம்பிக்கை தரக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக இயங்கப்படக்கூடிய ஒரு நிலையில தமிழ்நாடு முழுவதும் மதிமுகவை வளர்ப்பதற்காக பல்வேறு சுற்றுப்பயணம் மேற்கொண்டோம் என்றும், நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு புதிய சின்னமாக தீப்பெட்டி சின்னத்தை தேர்வு செய்து 15 நாட்களில் மக்களை சென்று திருச்சி தொகுதியில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சி ஆதரவோடு வியக்கத்தக்க வெற்றியை மதிமுக பெற்றது என தெரிவிக்கின்றார். திருச்சி தொகுதியில் மக்கள் பேராதரவு தரும் வகையில் தொகுதி பிரச்சனைகளுக்கு வேண்டிய தீர்வு கிடைக்கும் வகையில் தொடர்ச்சியாக பணியாற்றி வரக்கூடிய சூழல்ல இயக்கத்தை நேசிப்பதைப் போல என்னையும் கழகத் தொடர்கள் பாராட்டி வரும் பொறுப்பை அதிகரிப்பதாக என்ற கவலையுடன் நாள்தோறும் தினந்தோறும் பணியோடு பயணத்தை செய்கிறேன். மதிமுக என்கிற இயக்கம் திராவிட இயக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் வலிவும் பொலிவும் பெற வேண்டும் என்று லட்சக்கணக்கான தொடர்கள் போது நானும் பணியாற்றி வருகிறேன் என்றும், தற்போது கடந்த 7 ஆண்டுகளாக நான் மேற்கொண்ட முக்கிய முயற்சிகளை தொடர வேண்டும் என்றும், எந்த சூழலிலும் தலைவர் கலங்கி விடாமல் அவரை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் மதிமுகவிற்காக தெரிவித்திருக்கிறார். எப்போதும் போல தொண்டர்களுடன் நிர்வாகிகளுக்காக அரணாகவும் சுக திக்கங்களில் பங்கேற்கணும் என்றும் அவர் தன்னுடைய விலகல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்.